ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை, கடவுள் எங்கு இருப்பார். நாமதேவருடைய குருகுலத்தில் பயின்ற மாணவர்களில் சைத்தன்யன் அப்படின்ற மாணவனும் ஒருத்தன். அவனை குரு நாமதேவருக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு நாள் சைத்தன்யன் குரு கிட்ட வந்து, குருவே, கடவுள் எங்கெல்லாம் இருப்பாரு அப்படின்னு கேட்டான். அதற்கு நாமதேவர் சிரித்து கொண்டே, நேரம் வரும்பொழுது உனக்கே புரியும் அப்படின்னு சொன்னாரு. மற்ற மாணவர்களை காட்டிலும் மிகவும் புத்திசாலியாக இருந்த சைத்தன்யனை குருவுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஆகவே தனக்கு தெரிந்த அனைத்தையுமே நாமதேவர் சைத்தன்யனுக்கு கற்றும் கொடுத்தாரு. குருகுலத்துல பல ஆண்டுகள் பயின்ற சைத்தன்யனுக்கு 18 வயசாச்சு. ஒரு நாள் நாமதேவர் அவனை அழைத்து, மகனே, நீ கற்றுக்கொள்ள வேண்டிய அனைத்தையுமே தெரிந்து கொண்டு விட்டாய். இத்துடன் குருகுலவாசம் உனக்கு போதும். நீ இனி உன் பெற்றோருடன் சென்று அவர்களுக்கு தொண்டு செய்வாய். கடவுள் எப்பொழுதுமே உனக்கு துணை இருப்பார் அப்படின்னு வாழ்த்தினார். அப்படியே செய்கிறேன் குருவே அப்படின்னு பதிலளித்தான் சைத்தன்யன். குருவின் மனைவி கொடுத்த உணவுப் பொட்டலங்களுடன் மறுநாள் காலையில கிளம்பினான் சைத்தன்யன். நண்பகல் நேரம் காட்டு வழி பாதையை கடந்து போயிட்டான். அப்பொழுது அவனுக்கு மிகவும் தாகம் ஒன்று எடுத்தது. இந்த காட்டுல குடிக்க தண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு தேடி அவன் கண்கள்ல ஒரு வயதான பார்வையற்ற மனிதர் தென்பட்டார். அவர் செடியில இலைகளை கைகளால் தடவி பார்த்த பின் அதை முகர்ந்து பார்த்து சில இலைகளை மட்டும் பைக்குள்ள போட்டுக் கொண்டிருந்தார். அவன் அங்க சென்று, ஐயா, தாங்கள் எதை தேடுறீங்க அப்படின்னு கேட்டான். அதற்கு அவர் சொன்னாரு, நான் இந்த காட்டுல வசிப்பவன். நான் மூலிகைகளை சேகரித்து பிறருக்கு வழங்குகிறேன். குருடன் அப்படிங்கிறதால முகர்ந்து பார்த்து மூலிகைகளை கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. இப்போது நீங்கள் பறித்து கொண்டிருப்பது என்ன மூலிகை அப்படின்னு அவன் கேட்டான். இது பாம்பு கடிக்கான மூலிகை. இந்த மூலிகையின் சாறை பாம்பு கடித்தவன் வாயில் விட்டால் விஷம் இறங்கிவிடும். நீ காட்டு வழியில் செல்கிறாயே, இந்த மூலிகையை கொஞ்சம் வைத்துக்கொள் அப்படின்னு சொல்லி அந்த இலைகளை அவர் கொடுத்தாரு. அவற்றை பத்திரமாக வைத்து கொண்ட சைத்தன்யன், ஐயா, குடிக்க தண்ணீர் கிடைக்குமா அப்படின்னு கேட்டான். அருகில் ஒரு கிணறு உள்ளது அப்படின்னு சொல்லி கிணறு இருக்கும் இடத்தையும் காட்டினாரு அவரு. அந்த கிணற்றை அடைந்து தாகத்தை தீர்த்து கொண்ட பின் ஒரு மரத்தடியில் அமர்ந்து உணவு உண்டுவிட்டு அப்படியே உறங்கிவிட்டான் சைத்தன்யன். அப்பொழுது அவன் மீது ஏதோ இழுத்து ஓடுவது போன்று திடீரென்று கண் விழித்தான் சைத்தன்யன். கண்களில் வேகமாக ஓடும் ஒரு முயல் ஒன்று தென்பட்டது. திடீரென்று மரத்தில் ஏதோ ஒரு சத்தம் கேட்க நிமிர்ந்து பார்த்தா ஒரு பெரிய கிளை ஒடிந்து கீழே விழுந்தது. உடனே நகர்ந்து விட தற்செயலாக உயிர் தப்பினான் சைத்தன்யன். அங்கிருந்து பயணத்தை தொடர்ந்த சைத்தன்யன் இருட்டும் நேரத்துல சுசாந்தா அப்படின்ற நகரை அடைந்தான். அங்கு பசியால வாடிய ஒரு பிச்சைக்கார குடும்பத்திற்கு எஞ்சிய உணவுகளை கொடுத்துவிட்டு அன்று இரவு ஒரு சத்திரத்தில் தங்கினான். நடு இரவில் ஏதோ சத்தம் கேட்டு திடுக்கிட்டு எழுந்த சைத்தன்யன் தன் அருகில் உறங்கிக் கொண்டிருந்த மனிதன் வாயில் நுரைத்தள்ள முனகிக் கொண்டிருப்பதை பார்த்தான். கொஞ்ச தூரத்தில் ஒரு விஷப்பாம்பு ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தான். அந்த மனிதன் அபாய நிலையை உணர்ந்த சைத்தன்யன் உடனே தன்னிடம் இருந்த விஷக்கடி மூலிகையை எடுத்து சாறு பிழிந்து அந்த மனிதனோட வாயில விட்டான். சற்று நேரத்திற்கெல்லாம் அவன் சாதாரண நிலையை அடைந்தான். அந்த நபர் வேற யாரும் இல்லை, குடிமக்களின் குறைகளை அறிய மாறுவேடம் பூண்டு இரவில் திரிந்து வந்த நாட்டு மந்திரி. சைத்தன்யனுக்கு தன் மனமார்ந்த நன்றியை அவர் தெரிவித்துக் கொண்டார். நீ என் உயிரை காப்பாற்றினாய், அதற்கு செய்நன்றியாக உனக்கு மன்னரிடம் வேலை வாங்கி தருகிறேன் அப்படின்னு சொன்னார் அந்த மந்திரி. அதற்கு சைத்தன்யன், மிகவும் நன்றி ஐயா, ஆனால் முக்கியமான வேலையாக பவானிபுரம் சென்று கொண்டிருக்கிறேன். சில தினங்கள் கழித்து உங்களை வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு கூறிவிட்டு அங்கிருந்து விடை பெற்று கிளம்பினான். மறுநாள் காலை பவானிபுரத்தை அடைந்து குருவின் சகோதரரை சந்தித்தான். அவர்களை விசாரித்த பிறகு தன் தாய் தந்தையிடம் சந்தித்து ஆசியையும் பெற்று குருவிடம் திரும்பினான். தான் சென்று வந்த விவரங்கள் அவரது சகோதரனை பற்றி விளக்கி கூறினான். மகனே, நினைவிருக்கிறதா? கண்ணால் காண முடியாத கடவுள் எங்கிருக்கிறாய் அப்படின்னு நீ கேட்டாய் அல்லவா? அந்த சந்தேகத்தில் நான் ஏதும் விளக்கம் கூறாமல் உனக்கு விடை கிடைத்து விட்டது. கடவுளை பார்த்து விட்டாய் அல்லவா அப்படின்னு குரு கேட்டார். யோசித்தபடி சைத்தன்யன், நான் எங்கே கடவுளை பார்த்தேன்? பார்க்கவில்லையே அப்படின்னு ஆச்சரியத்துடன் கேட்டான் சைத்தன்யன். உடனே குரு சொன்னாரு, மகனே, கடவுள் எப்போதும் எல்லா இடங்களிலுமே காணப்படுவார். ஆனா ஒரே உருவத்தில் அவர் தோன்றுவதே இல்லை. எந்த குருட்டு முதியவர் உனக்கு பாம்பின் விஷக்கடிக்கான மூலிகையை தந்தாரோ அவர் கடவுள். காட்டிலும் கூட கிணற்றின் தேவை ஏற்படும் அப்படின்னு எண்ணி யாரோ ஒருவன் கிணறு தோண்டி இருந்தானே, அவனும் கடவுள்தான். உன்னுடைய உயிரை காப்பாற்றிய முயலும் கடவுள்தான். எந்த மந்திரியை விஷப்பாம்பு கடியில் இருந்து நீ பிழைக்க வைத்தாயோ அவரை பொறுத்தவரை நீ கடவுள்தான். இவ்வளவு உருவங்களில் கடவுளை கண்ட பிறகுமா கடவுளை நான் காணவில்லை அப்படின்னு நீ சொல்ற அப்படின்னு அவர் கேட்டார். குருவின் வார்த்தைகளில் இருந்த உண்மையை அறிந்ததும் சைத்தன்யனுக்கு ஞானோதயம் தோன்றியது. தனக்கு ஞானோதயம் உண்டு பண்ணிய குருவை விழுந்து வணங்கிவிட்டு அவரிடம் இருந்து விடையும் பெற்றான் சிஷ்யன்.
இந்த கதை சொல்கிற நீதி என்ன அப்படின்னா, நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வையும் உற்று நோக்கினா காணும் இடமெல்லாம் கடவுளை நாம் காணலாம். கடவுள் அப்படிங்கிறது நாம் பார்க்கும் விஷயங்கள்லையும் நம்ம உணர்வுகளையும் நம் எண்ணங்களில் மட்டும்தான் இருக்குது. இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.